அக்ரஹாரத்து அம்பேத்கர் அப்படின்னாரு. அது காசுக்கு ஒரு வாயிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இல்ல மணிகண்டன் அவர்கள் அண்ணாமலை சிஎம் ஆக்கணும், மோடி மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகணும்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசினதுனால மட்டும் அண்ணாமலைஜி எம்பி ஆயிட முடியாது. இல்ல ஆல் இந்தியா அரசு தான் கேட்க முடியும். அவங்க தானே இந்த ஆளுகின்ற அரசு தான் 10% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்துல நம்ம என்னதான் கத்தியும் சவுடங்காதுல ஊதின சங்கு மாதிரி தான் இருக்கும். அர்ச்சகருக்கு தட்டுல காசு போடாதீங்க, நீங்க உண்டியல்ல போடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அர்ச்சகர் கோவப்பட்டு திருப்பி அப்படி சொல்றேன், நீங்க உண்டியல்ல போடாதீங்க, என் தட்டுல போடுங்க. இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா முதல்ல பிராமணர் தான் போய் உட்கார்றாங்க அந்த பதவியில் அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க படிச்ச படிப்புக்கு அவங்க படிக்கிறாங்க, முன்னுக்கு வராங்க. நாங்க எங்களுக்கு யாருக்குமே இலவசம் கொடுக்கறது இல்லை, எங்களுக்கு யாருக்குமே சலுகை கொடுக்கறது இல்லை. எங்களோட முயற்சியில நாங்க படிச்சு நாங்க வரவை தவிர்த்து நீ படிக்காதேன்னு சொல்லி நாங்க யாரையுமே சொல்லலை. அது ஒரு விதத்துல அவர் எஸ் வி சேகர்ஜி சொல்றதும் நியாயமா தான் தோணுது. ஆனா எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் ஒதுக்கப்படுற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மற்றும் ராஷ்டிரிய சனாதன சேவா சங்கத்தின் நிறுவன தலைவர் மற்றும் பிராமின் அசோசியேஷன் சங்க தலைவர் திரு ராமநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜி. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கீங்க. என்ன கோரிக்கை? அதிமுக ஆதரவா? இல்லை, இத்தனை நாள் வரைக்கும் பிராமின்ஸை யாரும் கூப்பிட்டு சரியான ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. அந்த ஒரு அடிப்படையில் இப்போ எங்களுக்கு அதிமுகலேருந்து கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு மரியாதை கொடுத்து எங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க. அது மட்டும் இல்லை, இந்த எடப்பாடி அவர்களே கூப்பிட்டு பேசினாங்க. ஆமாம் ஆமாம், எடப்பாடிஜியை தான் காலைல 9:30 மணிக்கு அவர் வீட்லேயே போய் சந்தித்து பேசினோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினோம். ரொம்ப மரியாதையாக நடத்திக்கிட்டாரு. அது மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷனில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், வர சட்டமன்ற எலெக்ஷனில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், ஒரு 2 சீட்டாவது கொடுக்கணுங்கிற மாதிரி கேட்டிருக்கோம். அவரும் கண்டிப்பாக தரேன்னு சொல்லியிருக்காரு. பிராமணர்கள் அசோசியேஷனாவே பொதுவாக பிஜேபிக்கு தான் ஆதரவு. இந்த முறை எதுக்கு அதிமுக ஆதரவு சொல்லியிருக்கீங்க? இல்லை, பிஜேபி மட்டும்தான் கட்சின்னு இல்லையே. இப்போ ஏடிஎம்கே அம்மா இருந்தாங்க, அம்மா பிராமின், அவங்களும் சாமி கும்பிட்றவங்க தான். சாமி இல்லைன்னு சொல்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஆதரவு தெரிவிக்கல, பக்காவா சாமி கும்பிட்றவங்க தான். அவங்களுக்கு தெரிவிச்சதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அப்போ இருக்கும்போதும் நீங்கள் பிஜேபி தானே ஆதரவு தெரிவிச்சிங்க? அப்போ இருக்கும்போது பிஜேபி ஆதரவு தெரிவித்தோம். இப்போ அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலையே எங்களுக்கு. அந்த ஒரு அடிப்படையில் தான் நம்ம இந்த வாட்டி ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்கணும். இல்லை, பொதுவாக தமிழக பிஜேபி தலைவராக அண்ணாமலை வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு முக்கியத்துவம் தரப்படலை அப்படின்னா பிஜேபி தரப்புல சொல்லப்படுது. குறிப்பாக பிராமண சமுதாயத்தை சேர்ந்த திரு எஸ் வி சேகர் அவர்களே குற்றம் சாட்டியிருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை தராத ஒரு முக்கியம் தானே? அது ஒரு விதத்தில் அவர் எஸ் வி சேகர்ஜி சொல்றதும் நியாயமாக தான் தோணுது. ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிராமின்ஸ் ஒதுக்கப்படுற மாதிரி தான் எங்களுக்கு தோணுது. ஆனால் ஒரு சில இடத்துல இல்லை, நாங்கள் சேர்ந்து தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் எங்கள் கருத்துப்படி அவர் எஸ் வி சேகர் சொல்றது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்லை, என்ன காரணம்? அண்ணாமலைக்கு பிராமணர்லாம் பிடிக்கலையா? இல்லை, என்ன காரணம்? அது அவரை தான் கேட்கணும். அதை அவரை தான் கேட்கணும். இல்லை, ஆரம்பத்துலேருந்து பிஜேபி பிராமின் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படி வந்ததுனால அவங்களுக்கு அது பிடிக்காம இருக்கலாம். என்னங்கிறத அவரை தான் கேட்கணும். என்னென்ன கோரிக்கையில் வச்சிருக்கீங்க இப்போ அதிமுக சார்பில்? இப்போ ஏற்கனவே ஏடிஎம்கே இருந்தபோது நம்ம 10% இடஒதுக்கீடு பிஜேபி அமல்படுத்தின போது நம்ம கேட்டோம். அப்போ தரலை. இப்போ நம்ம திருப்பியும் அதை வலியுறுத்தி இப்போ கேட்டிருக்கோம். 10% இடஒதுக்கீடு, முற்படுத்த சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட 10% இடஒதுக்கீடு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, பிராமண நலவாரியம் அமைக்கணும். எம்பி எலெக்ஷன்ல இது நமக்கு கேட்க முடியாது. எம்எல்ஏ எலெக்ஷன் போது கண்டிப்பா ஏடிஎம்கே கண்டிப்பா வருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் அமுல்படுத்துறது ஏடிஎம்கே ஆட்சி தான் பண்ண முடியும். அதை வலியுறுத்தி நாங்க நலவாரியம் அமைக்க சொல்லி கேட்டிருக்கோம். அப்புறம் அர்ச்சகர்களுக்கு அரசாங்க ஊழியருங்கிற மாதிரி அவங்களுக்கு நிர்ணயம் பண்ணி அரசாங்க சம்பளம் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ ஈஓ கோவிலில் பார்த்தீங்கன்னா ஈஓ ஜேசி எல்லாரும் இருக்காங்க, அவங்களுக்கு நிகராக அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. இல்லை, நீங்கள் அர்ச்சகர்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் வேணும்னு சொல்றீங்க. ஆனால் பொதுவாக வெளிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, கோயில் அர்ச்சகர்கள்லாம் இன்னைக்கு சம்பாத்தியம் அதிகமாக இருக்கு, தட்டு காசே அதிகமாக விழுவுது அப்படின்னு சொல்றாங்களே. தட்டு காசு எவ்வளோ விழுவுன்னு நினைக்கிறீங்க? பெரிய பெரிய கோவிலெல்லாம் விழும். அவங்களுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 3000 2000 அப்படிதான் இருக்குமே தவிர்த்து வேற ஒன்றும் பெருசாக கிடையாது. அப்படி இருக்கும்போது தட்டு காசு என்ன வரப்போகுது பெருசா ஒரு நாளைக்கு?
இல்ல ஒரு முக்கியமான ஒரு நாள்னா அன்னைக்கு வந்து ஏகப்பட்ட சம்பாத்தியம் வருது. ஒரு நாள் வந்தா போருமுங்க. ஒரு நாள் மாசத்துல ஒரு நாளோ 2 நாள் சம்பாதிச்சா போருமா? டெய்லி வருமானம் வந்தா தான். இப்ப ஐடி பீரியட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 1,00,000 சம்பாதிக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் ஏன் ஜாஸ்தின்னு யாருமே கேட்கறது இல்லையே. மீதி இதுல இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. அதெல்லாம் யாரும் ஜாஸ்தின்னு கேட்கறது இல்லையே. ஏன் அவங்களுக்கும் குடும்பம் இல்ல, குட்டி இல்ல, அவங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இந்த அரசாங்கம்? இல்ல மத்த சாதியினர் பாத்தீங்கன்னா, இப்ப ஆடி மாசம்னா இது கல்யாண காட்சி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா பிராமணர்கள் எப்பொழுதும் பிஸியாவே இருக்காங்களோ ஒரு குற்ற குற்றச்சாட்டு இருக்கத்தானே செய்யுது. நாங்க அப்படி நாங்க யாரும் சொல்லலையே. அவங்களா நினைச்சுக்கிறது தான் அது. நாங்க யாரும் அப்படி யாரும் சொல்லல. நீங்க ஆளுங்கட்சியான திமுகட்ட போய் உங்களுடைய கோரிக்கையில வச்சிருக்கலாம். உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது அவர்ட்ட இப்ப முறையிட்டிருக்கலாம். ஆனா நீங்க அதிமுகவோட ஏன் கொண்டோய் உங்களுடைய கோரிக்கை வச்சீங்க? ஆளுங்கட்சி திமுக வந்து 10% இடஒதுக்கீடு கொடுக்கூடாதுன்னு சொல்லி கேஸே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாங்க அங்க போய் என்னத்த கேட்கறது நாங்க? இல்ல ஆளுகின்ற அரசு தானே கேட்க முடியும். அவங்க தானே இந்த நிறைவேற்ற இந்த முடியும். ஆளுகின்ற அரசு தான் 10% இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்துல நம்ம என்னதான் கத்தியும் செவுடங்காதுல ஊதின சங்கு மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் நாங்க இவங்களை கண்டுக்கல. கண்டிப்பா அடுத்த வாட்டி அஇஅதிமுக அமோக வெற்றி பெறும். அதுல கண்டிப்பா எங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். இல்ல திமுக இதுக்கு முன்னாடி முறையிட்டிருக்கீங்களா? எங்களுக்கு இது மாரி பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இந்தானத்துறை அமைச்சர் சேகர்பாபுட்ட ஏதாவது போய் பேசுறீங்களா? ஐயா ஏற்கனவே நாங்க தான் சொல்றோமே, அவங்க தான் கதவை சாத்திட்டாங்க. சாத்தினதுக்கு அப்புறம் கதவை தட்டி கதவை திறக்கலங்கும் போது என்னத்த பண்றது? நாங்க எங்களை கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம். அப்படி இருந்தபோது எதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்காத போது கேஸ் போட்டிருக்காங்க. அதை மீறி அவங்க என்ன பண்ண போறாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா பிராமணர் சமுதாயம் வந்து இப்ப திமுக வந்ததுக்கு அப்புறம் பிராமணர்கள் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. கோயில் நிர்வாகம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே. கோவில் நிர்வாகம் நல்லா தான் இருக்கு. அப்பையிலும் சரி இப்பயும் சரி கோவில் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் பிராமணர்கள் நல்லா தான் பார்த்துட்டு இருக்காங்க. கோவில் பூஜைகள் நல்லா தான் இருக்கு. கணக்கு வழக்கு பார்க்கறது தான் ஹெச்ஆர்என்சியோட வேலை. அதை மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க தவிர்த்து அந்த கணக்கு வழக்குல போய் யாரு என்னன்னு கேட்க முடியாது. கோவில் நிர்வாகம், கோவில் பூஜைகள், காலையில் திறக்கிறது, காலையில் நைட் சாத்துறது, சுவாமிக்கு உண்டான நைவேத்தியங்கள் அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் எந்த வித தப்பும் இல்லை. கோவில் நிர்வாகத்தில் இருக்கிற அந்த வரவு செலவுல தான் எங்களுக்கு எல்லாருக்கும் தப்பா தோணுது. என்ன தப்பா தோணுது? ஆமா, எல்லாரும் கொள்ளடிக்கிறது, ஹெச்ஆர்என்சி அமௌண்ட் எடுத்து வேற இதுக்கு யூஸ் பண்றது, அதெல்லாம் தப்பு தானே. ஹெச்ஆர்என்சி கோவில் பொதுமக்களோட பணம் வந்து பொதுமக்கள் தானே செலவு பண்றாங்க. அது ஏன்? இல்ல கோர்ட்டே உத்தரவு போட்டிருக்கு. கோவில் பணத்தை கோவிலுக்கு தான் செலவு பண்ணும் அப்படின்னு சொல்லி. இவங்க அப்படி பண்றது இல்லையே. இந்த பணத்தை எடுத்து சர்ச்சுக்கும் மசூதிக்கும் எல்லாம் அங்க கொடுக்குறாங்களே, அதுதான் நாங்க வேண்டாங்கிறோம். இல்ல இப்ப கோவில் பணம் வந்து பொதுவானது மக்கள் போற காணிக்கை தான், உண்டியல் தான். அப்படிங்கும்போது அதை யாருக்கு செலவு பண்ணா? இல்லையே, அரசாங்கத்துல என்ன சொல்றாங்க, கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கோர்ட்டே தீர்மானம் பண்ணதுதான் அது. கோவில் பணம் கோவிலுக்கு தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தான் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதையும் மீறி தானே அவங்க பண்றாங்க. அங்கே அர்ச்சனை பண்ற அர்ச்சகர்கள் என்ன பண்றாங்கன்னா, நீங்க எதுவுமே உண்டியலா போடாதீங்க, தட்டு காசு போடுங்க, உண்டியல போட்டா அது கவர்மெண்ட் போகும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு எந்த ஒரு அர்ச்சகரும் சொல்லலைங்க. ஆனா அப்படி ஒரு வீடியோவே இருக்கு. அதான் கேட்டேன். இல்ல, இவங்க அரசாங்கத்துல இருந்து ஹெச்ஆர்என்சி மூலியமா அர்ச்சகருக்கு தட்டுல காசு போடாதீங்க, நீங்க உண்டியல்ல போடுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அர்ச்சகர் கோவப்பட்டு திருப்பி அப்படி சொல்றேன், நீங்க உண்டியல்ல போடாதீங்க, என் தட்டுல போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க சொன்ன இதுக்கு தான் அவங்க எதிர்ப்பதி சொல்றாங்க. இப்போ ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு வீடியோ வந்து வைரலா போயிட்டு இருக்கு. பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் அவர்களுக்கும் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் அவர்களுக்கும் ஒரு ஏகப்பட்ட போட்டி போயிட்டு இருக்கு. இதை நீங்களே பார்த்திருப்பீங்க. பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் வந்து இந்த அளவுக்கு பேசணுமா அப்படின்னு எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஏற்கனவே சுகிசிவம் அவர்கள் காஞ்சிபுரம் அத்திவரதரை பத்தி ஒன்று தப்பா பேசினாரு. அத்தி வரதப்பா புத்தி வராதப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாரு. இதுக்கு நான் எங்க அமைப்புல இருந்து போய் அவர் வீட்லயே போய் நீங்க பேசினது எப்படி நியாயமான்னு கேட்டோம். நான் பேசினது உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவே ஒன்று போட்டாரு. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி டிஎம்கே வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஹெச்ஆர்என்சில ஒரு பதவி போட்டாங்க. போட்டோன்னா இப்ப அவர் ஆளுங்கட்சி இதுல ஒரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறாரு. இல்ல ஒருவேளை அவர் திமுக நீங்க பொறுப்பு கொடுத்தனால எதிர்க்கிறீங்களா? எப்படி? திமுக அவர் பேசினதுக்கு தான் நாங்க எதிர்க்கிறோம். திமுக பொறுப்பு கொடுக்குறாங்க கொடுக்கல அது வேற விஷயம். ஆனா ஒரு பேசினதுக்கு தான் நாங்க எதிர்க்கிறோம். இல்ல அத்திவரதர் வந்து என்னன்னா, இப்ப இவ்வளவு கடவுள் இருக்கும்போது நீங்க அத்திவரதை ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க? அப்ப மத்தவங்க கடவுள் தானே சொல்லியிருக்காரு. இல்ல, அத்திவரதன்ங்கிறது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாட்டி வெளியில வருது. 10 நாள் இருக்காங்க, அவங்க பூஜை பண்றாங்க. அது ஒரு சம்பிரதாயமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு அத்தி வரதப்பா புத்தி வராதப்பா அப்படின்னு தேவையில்லாத பேச்செல்லாம் அதுக்கு போதுதான் நம்ம போய் கேட்கறோம். இருந்தாலும் பட்டிமன்ற பேச்சாளர் மணிகண்டன் வந்து சுகிசிவம் ஒரு செத்த பாம்பு அப்படிலாம் பேசியிருக்காரு. இதெல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துருக்கு? அது அவரோட அபிப்பிராயங்க. இது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆன்மீகத்தை பத்தி
இந்து கடவுளை பத்தி யார் தப்பா பேசினாலும் கண்டிப்பா எல்லாரும் எதிர்ப்பாங்க. அதுல மாற்று கருத்தே இல்லை. இல்ல மணிகண்டன் அவர்கள் வந்து அண்ணாமலை வந்து சிஎம் ஆக்குனா மோடி மீண்டும் 3வது முறையாக பிரதமர் ஆகணும்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் பேசினதுனால மட்டும் அண்ணாமலைஜி எம்பி ஆயிட முடியாது. மக்கள் தீர்மானம் பண்ணணும். மக்கள் எடுக்கிற முடிவு என்னங்கிறத பார்ப்போம் இந்த எலெக்ஷன்ல. இதே மணிகண்டன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதே விசிக மாநாட்டுல, அதாவது தொல் திருமாவளவன் பிறந்த நாள் அன்னைக்கு அக்ரஹாரத்து பெரியாரு திருமாவளவன் அப்படிலாம் பேசியிருக்காரு. ஆனா இன்னைக்கு மாத்தி பேச வேண்டிய காரணம் என்ன? அக்ரஹாரத்து அம்பேத்கர் அப்படின்னாரு. அது வந்து காசுக்கு ஒரு வாயிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட்டிமன்றத்தில் இன்னைக்கு இங்க காசு நான் கொடுத்தேன்னா நம்ம அமைப்பை பத்தி நல்லா பேசுவாங்க. இன்னொரு இடத்துல காசு கொடுத்தாங்கன்னா அங்க அது மாதிரி பேசுவாங்க. அது பட்டிமன்ற பேச்சாளர் தான், நம்மளே சொல்லிட்டோம். பட்டிமன்ற பேச்சாளர் காசு கொடுத்து வரவங்க தானே, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இப்ப இது வரைக்கும் சட்டமன்றமா இருக்கட்டும், நாடாளுமன்றமா இருக்கட்டும், தமிழ்நாட்டை பொறுத்தளவு ஒரு பிராமணர்கள் யாரும் ஒரு முக்கிய பதவிக்கு வரல. இது சம்பந்தமா ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா? அதனாலதான் நம்ம இப்ப இந்த வாட்டி கேட்டிருக்கோம். இந்த எம்பி எலெக்ஷன் போது எல்லாருக்கும் அறிவிச்சிட்டாங்க. எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். நம்ம அதிமுக கூட்டணியில் இருக்க வந்து கிருஷ்ணசாமி அவர்கள் இப்ப தனியா நிக்கிறாரு. அவருக்கு பிரச்சாரம் பண்ண போவீங்களா எப்படி சார்? கண்டிப்பா போவோங்க. கண்டிப்பா அவங்க தென்காசியில அவர் தொகுதிக்கு ஃபுல்லா கேம்பெயின் பண்ணுவோம். அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நாங்கள் கண்டிப்பா பண்ணுவோம். அதிமுக ஓட்டு பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு பிஜேபி நோக்கி போயிருக்கு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது அவங்கவுங்க கட்சி எடுக்கிற முடிவுங்க. இதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எதுல ஆதாயம் கிடைக்குதோ அதுல போறாங்க, அவ்வளவுதான். குறிப்பா சரத்குமார் அவர்களும் பிஜேபி பக்கம் போயிருக்காரு. அது என்ன காரணம் எடுத்துக்கலாமா எப்படி சார்? அதுதான் அவங்கவுங்க எடுக்கிற முடிவு தான். அது நம்ம வந்து ஏன் போனீங்க எதுக்குன்னு அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க எடுக்கிற முடிவு. அவங்கள என்ன சொல்லி கூப்பிட்டுருக்காங்க பிஜேபியில அப்படிங்கிறது தெரியாது. ராஜ்யசபா எம்பி தரேன்னு சொல்லலாம். ஏதோ ஒரு மாயை காட்டி கூப்பிட்டு வந்துருக்கலாம். இல்ல இப்ப எடப்பாடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு உங்களை கூப்பிட்டுருக்காங்களா? ஆமா, கண்டிப்பா கூப்பிட்டுருக்காங்க. எங்களை எல்லா இடத்துக்கும் போய் கேன்வாஸ் பண்ணுங்க, வேட்பாளர் உங்கள்கிட்ட பேச சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நாங்க போய் கேன்வாஸ் பண்ணுவோம். அதாவது பிராமணர்களுக்கு வந்து நீங்க இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, பிராமணர்கள் எல்லா பதவியிலையும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. எல்லா பதவியிலையும் அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் தரப்படணும்? அவங்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்குன்னு சொல்றாங்க? இது எப்படி பாக்குறீங்க? இப்ப 10% இடஒதுக்கீடு பிராமணர்களுக்கு மட்டும் அல்ல. இதுல கிட்டத்தட்ட 40-50 கம்யூனிட்டி இருக்காங்க. கிறிஸ்டின் இருக்காங்க, முஸ்லீம் இருக்காங்க, எல்லாருமே தான் இருக்காங்க. இதுல பிற்படுத்தப்பட்டவர் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. இது வந்து குறிப்பா பிராமணர்களுக்கு மட்டும் அல்ல. அதனால இது வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்டா நல்லா இருக்கும். இது வந்து பிராமணர்களுக்கு மட்டும் அல்ல. ஆனா இந்த இடஒதுக்கீடு கொடுத்தா முதல்ல வந்து பிராமணர் தான் போய் உட்கார்றாங்க அந்த பதவியில அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்க படிச்ச படிப்புக்கு அவங்க படிக்கிறாங்க, முன்னுக்கு வராங்க. நாங்க எங்களுக்கு யாருக்குமே இலவசம் கொடுக்கறது இல்ல, எங்களுக்கு யாருக்குமே சலுகை கொடுக்கறது இல்ல. எங்களோட முயற்சியில நாங்க படிச்சு நாங்க வரவை தவிர்த்து நீ படிக்காதேன்னு சொல்லி நாங்க யாரையுமே சொல்லல. நீ படிச்சு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, நீங்களே படிச்சுட்டு வரலாமே. ஒரு அலுவலகத்துல ஒரு பிராமணர் போய் உட்காந்துட்டா அடுத்த 2-3 வருடத்துல மொத்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஆக்கிபைட் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி யாருமே கவர்மெண்ட்ல அங்கே போட முடியாதுங்க. அவங்க படிச்சு வந்தாதான் அந்தந்த துறைக்கு அதிகாரியா போட முடியுமே தவிர்த்து நான் ஒரு வேலைக்கு வந்துட்டேன் நீங்க வா அப்படின்னு சொல்லி, இது வந்து பிரைவேட் உத்தியோகம் கிடையாது, அரசாங்க உத்தியோகம். அரசாங்கம் முடிவு பண்றதா தவிர்த்து இது வந்து எல்லாருமே போய் உட்காந்துட முடியாது. படிச்சா அதுக்கு உண்டான வேலைகள் கிடைக்கும் கண்டிப்பா. தொடர்ச்சியா சந்திப்போம் சார். மிக்க நன்றி. நன்றி ஜி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.